விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல். தமிழக அரசியல் வரலாற்றுல சரியான நேரத்தில் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சமீப காலத்துல 2 தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் மதிமுகவினுடைய தலைவர் வைகோ, இன்னொருத்தவங்க யாருனாக்க தேமுதிகவினுடைய தற்பொழுதைய தலைவராக இருக்கக்கூடிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இவர்கள் இருவருமே சரியான நேரத்தில் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர்களாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல நாம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னாக்க அரசியலை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கும் பொழுது அது வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்லும். அந்த இயக்கத்தையே, அந்த மாபெரும் பேரு இயக்கத்தையே ஒரு வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும். அப்படி சரியான நேரத்தில் ஒரு தவறான முடிவுகளை நீங்கள் எடுக்க நேர்ந்தால் என்ன ஆகும்னாக்க அந்த கட்சி அதோடு சமாதி கட்டப்படும். 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை திருமா அவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், வைகோ அவர்கள், வாசன் அவர்கள் இவர்கள் எல்லாம் உருவாக்கும் பொழுது இந்த பக்கம் விஜயகாந்த் இருக்கிறாரு, அந்த பக்கம் அதிமுக இருக்கிறது, இந்த பக்கம் திமுக இருக்கிறது. அப்போ வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்தது தேமுதிக. விஜயகாந்த் அவர்கள் அன்றைக்கு ஒருவேளை திமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால், 2016 மக்கள் நலன் கூட்டணிக்கு போகாம திமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமே அன்னைக்கு மாறி இருக்கும். திமுக வெற்றி பெற்று இருக்கும். அன்னைக்கு 96 எம்எல்ஏவோ என்னமோ இருந்தாங்க. அப்போ விஜயகாந்த் அவர்கள் அவர்களோடு கூட்டணிக்கு சென்று இருந்தால் ஒரு மாபெரும் வெற்றியை திமுக பெற்று இருக்கும். ஆனால் அந்த வெற்றியை அன்று கெடுத்தவர்கள் 2 தரப்பிலுமே இருக்கிறாங்க. ஒருத்தர் மு.க. ஸ்டாலின் தான் ஒரு தலைமை பண்பு இல்லாம அன்னைக்கு தேமுதிக கூட்டணிக்கு வர வேண்டிய தேமுதிகவை கெடுத்து விட்டதுல அவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அன்றைக்கு தேமுதிகவை கெடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எல்.கே. சுதேஷும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும். இவங்க இருவரும் தான் திமுக கூட்டணிக்கு வேணாம், நாம திமுக கூட்டணிக்கு போனா ஏற்கனவே நீங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தீங்க, நீங்க திமுக கூட்டணிக்கு போனாக்க நீங்க 2ஆம் கட்ட ஒரு கூட்டணி கட்சி தலைவராக தான் இருப்பீங்க, இதே நீங்க மக்கள் நல கூட்டணிக்கு போனாக்க நீங்க தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு போடு போட்ட உடனே விஜயகாந்த் மனம் மாறிவிட்டார். அன்றைக்கு 2016 திரு விஜயகாந்த் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்குத்தான் ஆர்வமாக இருந்தார். இப்போதைய காலகட்டத்தில் தேமுதிகவுக்கும் திமுகவிற்கும் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து விட்டது. பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு கருணாநிதியும் பேசிவிட்டாரு. நான்லாம் அப்ப கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான்லாம் உண்மையாகவே நம்பினது என்னன்னாக்க திமுகவுக்கு தான் போகும், தேமுதிக அவங்க கூட்டணிக்கு தான் போகும், ஒரு மாபெரும் வெற்றியை திமுக தான் பெறப்போகிறது அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் உள்ள பூந்து குட்டையை குழப்பி, கடைசி நேரத்துல குட்டையை குழப்பி வண்டி நேரா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஜி.கே. வாசன் அத்தனை பேருமே நேரா தேமுதிக அலுவலகம் போயிட்டு நீங்க தாங்க முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொன்ன உடனே விஜயகாந்த் அவர்கள் அவர்களுடைய மனைவி பிரேமலதா அவர்களுடைய பேச்சையும் மச்சான் சுதீஷ் இருக்கார்ல அவருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டு அப்பொழுது மக்கள் நல கூட்டணிக்கு சென்றார். அப்ப அந்த மக்கள் நல கூட்டணி யாருடைய வாக்கு வங்கியை பிரிச்சது அப்படின்னாக்க திமுகவினுடைய வாக்கு வங்கியை பிரிச்சு பல இடங்கள்ல சொற்பமான வாக்குகள்ல திமுக படுதோல்வியை தழுவியது, அதிமுக மாபெரும் வெற்றியை தழுவியது. அன்றைக்கு மட்டும் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை தேமுதிக எடுத்திருந்தால் இன்றைக்கு தேமுதிக கிட்ட குறைஞ்சது ஒரு 10 எம்எல்ஏ இருந்திருப்பான், 10, 15, 20 எம்எல்ஏ சாலிடா இருந்திருப்பாங்க. 10ன்றே குறைவான், 20 எம்எல்ஏ தேமுதிக கிட்ட சாலிடா இருந்திருப்பாங்க. இதை தேமுதிகவினரே மறுக்க முடியாது. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் அரசியல நீங்க நல்லா யோசிச்சு பின்னோக்கி போய் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை 2016 மக்கள் நல கூட்டணிக்கு போகாமல் விஜயகாந்த் அவர்கள் ஒருவேளை திமுக பக்கம் கூட்டணிக்கு போயிருந்தால் இன்றைக்கும் 20 எம்எல்ஏக்கள் அவர்களிடம் இருந்திருப்பார். ஏன் நடிகர் விஜயகாந்த் அவர்களே உயிரோடு இருந்திருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா அப்பொழுது ஏற்பட்ட தோல்வி, அப்பொழுது ஏற்பட்ட சரிவு, அதுக்கப்புறம் கட்சியில இருந்து அந்த சந்திரசேகர் போன்ற நபர்கள்லாம் உடைச்சுக்கிட்டு வேற கட்சியில போய் இணைஞ்சது, இந்த மாதிரி சில்லியா தேமுதிக உடைச்சு தேமுதிக அதுக்கப்புறம் தொடர் தோல்விகளை சந்திச்சு இன்றைக்கு அந்த கட்சி இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறது. உண்மையாகவே பரிதாபமாக இருக்கிறது. அப்ப நடிகர் விஜயகாந்த் மட்டும் அவர் அன்று எடுத்த முடிவில் அவர் சரியாக இருந்தால், அவர் ஆரம்பத்தில் நல்ல முடிவு எடுத்துட்டாருங்க, திமுக கூட கூட்டணி போகணும். அதன் பிறகு பிரேமலதா விஜயகாந்த் சுதீஷ் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவர் மனம் மாறியதால் இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழல இன்றைக்கு தேமுதிக நிக்குது. உண்மையாக எங்களுக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா கேப்டன் என்ற ஒரு நல்ல மனிதர், அவர் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கு எந்த இடத்துல நிக்குது அப்படின்றத பார்க்கும்போது உண்மையாகவே வேதனையாக இருக்கிறது. அப்போ அந்த தவறான முடிவு அன்னைக்கு எப்படி எடுத்தாங்களோ பிரேமலதா விஜயகாந்தும் சுதீஷ் அவர்களும் எப்படி ஒரு தவறான முடிவுகள் எடுத்தாங்களோ அதே முடிவை இன்றைக்கும் 2026 தேர்தலுக்கும் எடுத்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் என்றால் அது தவறு இல்லை. நான் சொல்றதுல தவறு இல்லை.
ஏன்னாக்க நேற்று போயிட்டு MK ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிருக்காங்க. அதற்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, உடல் நலம் விசாரிக்கத்தான் நான் போனேன், இதுல அரசியல் எதுவும் பேசல அப்படின்னு சொன்னாங்க. நேற்று ஒரு 11 மணி வாக்குல அந்த 11 மணிக்குள்ளதான் போய் சந்திச்சாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வீடியோ போடலாம் நான் நினைச்சேன். ஆனா என்ன பேசினாங்க, உண்மையான என்ன பேசின தகவல் என்ன நமக்கு தெரியல. அதன் பிறகு இன்று காலை தான் நம்முடைய நண்பர் சொன்னாங்க என்ன உண்மையான தகவல் என்ன பரிமாறப்பட்டது அப்படின்னாக்க, கூட்டணி வருவதற்கு தேமுதிக தயார், திமுகவுடன் கூட்டணி போவதற்கு தேமுதிக தயார், ஆனால் கொடுப்பதற்கு தான் சீட்டு இல்ல திமுகவுல. அப்போ கொடுப்பதற்கு, ஏன்னா ஏற்கனவே கட்சிகள் அங்க நிரம்பி வழியுது, கொடுப்பதற்கு சீட்டு கிடையாது. அப்போ இந்த பக்கம் வருதுல மதிமுக இருக்குல்ல, மதிமுக இப்போ அதே தவறை செய்கிறது. தேமுதிக செய்த தவறை இப்போ மதிமுக செய்து, மதிமுக திமுகவிலிருந்து வெளியேற போகிறது, வெளியேற துடிக்குது. அப்போ மதிமுக வெளியேறிவிட்டால் அந்த இடத்துல தேமுதிகவை கொண்டு வந்து உட்காருவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் திமுகவுக்கு கிடையாது. ஒருவேளை மதிமுக இருந்துருச்சுனாக்க திமுகவிலேயே தேமுதிகவை உள்ளே சேர்ப்பதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா கொடுப்பதற்கு திமுக கிட்ட சீட்டு கிடையாது. அப்ப சீட்டு கிடையாதுன்னு யாருடைய சீட்டையாவது குறைத்து தான் நீங்க தேமுதிக கிட்ட கொடுத்தாகணும். அப்படியே தேமுதிகவுக்கு சீட்டு ஒதுக்குனாலும் அதிமுக ஒதுக்கக்கூடிய சீட்டுகளை விட குறைவான சீட்டுகளை தான் தேமுதிகவுக்கு இந்த திமுகவிலிருந்து ஒதுக்கப்படும். நிச்சயமாக மதிமுக வெளியேறுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கு திமுகவிலிருந்து. அந்த இடத்தை நிரப்புவதற்கு தேமுதிக உள்ள நுழைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. நேற்று அதை பற்றி தான் பேசியிருக்கிறார்கள். இது நம்பகமான தகவல். நமது நண்பர் அந்த சைட்ல இருந்து தகவல் சொல்லியிருக்கிறாரு. இது நம்பகமான தகவல் தான். தேமுதிக மீண்டும் ஒரு தவறான முடிவை எடுக்குது. ஏன்னா 2026ல தேர்தலுக்கு முன்னாடியே மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை நாங்க ஒண்ணு தந்தரோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசியல்ல எந்த ஒரு அரசியல் கட்சியுமே செய்யாத ஒரு ஓபன் டிக்ளரேஷனை கொடுத்துட்டாரு. வெளிப்படையா அறிக்கையை விட்டுட்டாரு. நாங்க 2026ல உங்களுக்கு மாநிலங்களவை சீட்டை நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா அறிவிச்சிட்டாரு. இப்போ அந்த மாநிலங்களவை சீட்டும் விட்டு போக போகுது. இன்றைக்கு தேமுதிகவிற்கு மாநிலங்களவையிலேயோ நாடாளுமன்ற அவையிலேயோ அல்லது சட்டமன்றத்திலேயோ எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டா 0. சரி, வாக்கு வங்கியாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தாக்க வாக்கு வங்கியும் குறைந்து போயிடுச்சு. விஜயகாந்த் அவர்களுடைய உண்மையான ரசிகர்கள் மட்டும்தான் இன்றைக்கும் கட்சியில் இருக்கிறாங்களே தவிர பொது சமூகம் அந்த கட்சியை விட்டு விலகி போயிட்டாங்க. உண்மையான விஜயகாந்த் ரசிகர்கள் மட்டும்தான் இன்றைக்கும் அந்த கட்சியை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல கிடைக்கக்கூடிய ஒரு மாநிலங்களை பதவியும் வேணாம் அப்படின்ற ரீதியில போயிட்டு நாங்க திமுக கூட கூட்டணி சேர போறோம் அப்படின்ற ஒரு மனநிலையில தேமுதிக இருந்துச்சுனாக்க திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீ எவ்வளவுதான் பெரிய கூட்டணியை கட்டமைச்சாலும் மக்கள் ஒருவனை தோற்கடிக்க முடிவெடுத்து விட்டால் நிச்சயம் அதை செய்து காட்டுவார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஒருவேளை திமுக தோத்து போயிடுச்சுனாக்க உங்களுக்கு மாநிலங்களவையும் பதவியும் போய் எம்எல்ஏ சீட்டும் கிடைக்காம இன்னும் அதல பாதாளத்துல நீங்களே குழி தோண்டி தேமுதிகவை புதைச்சிருவீங்க. இப்ப அந்த வேலையை தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்துட்டீங்க, அதிமுக கூட்டணியில இருந்துட்டீங்க. அப்ப இயல்பாக அந்த தொண்டர்களும் இணைந்து செயல்படுவாங்க. தேமுதிக, அதிமுக, பாஜக தொண்டர்கள் இணைந்து செயல்படுவாங்க. அந்த இணைந்து செயல்படுவதில் எந்த விதமான முரண்பாடும் அவர்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இணைந்து செயல்பட்டதன் விளைவாக கடந்த 10 ஆண்டு காலமாக உங்களுக்கு எதிர்முகாமில் இருந்த திமுக கூட்டணி கட்சிக்காரங்க லோக்கல்ல கீழே வந்து வம்பு வளர்த்து வச்சிருந்திருப்பீங்க. இப்ப திடீர்னு நீங்க போய் திமுக கூட்டணியில் இணைஞ்ச உடனே இவங்க கீழே இருக்கிறவங்க உடனே சமாதானம் ஆயிட முடியுமா? அப்ப கீழே இருக்கிறவங்களுக்குள்ள அந்த முட்டல் முதல் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப உள்ளடி வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்ப தொண்டர்கள் உடனடியாக ஜெல்லாகி ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்ப தேமுதிக மீண்டும் ஒரு விஷ பரீட்சையை எழுதுகிறது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு விஷ பரீட்சையை எழுதுவதற்கு தயாராகிவிட்டார். உடனே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்க திமுக கிட்ட பேசுவதன் மூலமாக அதிமுக கிட்ட பேர வலிமையை அதிகரிக்கலான்ற ரீதியில பிரேமலதா போவாங்க, அப்படிதான் நடக்குது அப்படின்னு நீங்க வந்து மொட்டை சாக்கு சொல்லலாம். ஆனா அது அப்படி நடக்கல. திமுக கூட்டணியில் இணைவதற்கான அத்தனை முயற்சிகளையுமே தேமுதிக தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. இது வம்ப விலை கொடுத்து வாங்குற ஒரு செயல் அப்படிதான் நான் பார்ப்பேன். தோல்வியை தானாக தேடி போய் அவங்க தேடிக்கிறாங்களோ அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பெரும் கூட்டணி இல்லாம பாஜக ஒரு கட்சி தான் இருக்கு. இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமா சொன்னா பாஜக ஒரு கட்சி தான் இருக்கு. பெரும் கூட்டணி இல்லாமலே இந்த பக்கம் 10 கட்சி கூட்டணி இருக்குது. இவர் ஒரு ஒத்த மனுஷன் தான், பாஜக கூட கணக்குல சேர்த்தார ஒத்த மனுஷன் தான். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். எங்க பார்த்தாலும் இந்த 10 கட்சி சேர்ந்து கூட்டுற கூட்டத்தை விட அந்த ஒத்த மனுஷனுக்கு கூடுற கூட்டம் அவ்வளவு இருக்குது. கண்ணால பார்க்கிறோம், ஆதாரங்கள் இருக்குது, அவ்வளவு கூட்டம் கூடுது.
அப்ப திமுகவை தோற்கடிக்கக்கூடிய மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. கட்சிக்காரன் மட்டும் இல்லாம பொதுமக்களும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஆர்வமாக அங்க குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வெள்ளம் கூடுது. அப்போ மக்கள் ஆதரவு பெற்று அவர் போறாரு. நீ அவன் கூட்டணிக்கு வந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழல்ல திமுகவிற்கு எதிரான மனநிலை தமிழக மக்கள் மத்தியில் இருக்கும்பொழுது நீங்க மக்கள் மனநிலைக்கு எதிரான ஒரு முடிவை ஒரு கட்சி எடுக்குதுனாக்க அதற்கான விளைவுகளை சந்திச்சுதானே ஆகணும். அப்ப தேமுதிக வருவதால அல்லது அதிமுக விட்டு போவதாலேயோ ஒரு பெரிய இழப்புலாம் அதிமுகவுக்கு கிடையாது. நீங்க போயிட்டீங்கன்னா அடுத்து வேற ஏதாவது கட்சி கூட்டணி சேர்ப்பாங்க, இல்ல கூட்டணியே இல்லைன்னா கூட 1.5 கோடி தொடர் எங்களுக்கு இருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க களத்துல மக்களை சந்திச்சு தேர்தலை சந்திக்க தான் போறாங்க. அவங்க தேமுதிக வரல, பாமக வரல அப்படின்றதுக்காக இடிஞ்சு ஒண்ணு உட்காந்துட போறது இல்லை அதிமுக. இவங்க இன்னுமா கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றும் ஐயோ நம்ம தோத்துருமே அப்படிலாம் நினைக்கிற ஆளுங்க கிடையாது. அப்படி நினைக்கிற மாதிரி இருந்தா நிறைய பிரச்சாரத்துக்கு போயிருக்க மாட்டாரு. இப்ப எடப்பாடி முகத்துல பாருங்க அவ்வளவு உற்சாகம் இருக்கிறது, அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை எழுச்சி வந்துருச்சு. அந்த தொண்டர் மத்தியிலும் எழுச்சி வந்துருச்சு. எவன் வந்தாலும் ஒரு நாள் நாம தனிச்சு நிப்பையான்ற மூடுக்கு அவங்க போயிட்டாங்க. அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் திமுக அந்த ஷாக்ல இருந்து மீளல. அதிமுக அந்த பிரச்சார கூட்டத்தோட இபிஎஸ் உடைய பிரச்சார கூட்டத்தினுடைய அந்த வலிமையை பார்த்து அந்த ஷாக்ல இருந்து இன்னைக்குமே திமுக கூட்டணிகள் அப்படியே மீளல. இன்னைக்கு அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கான், வன்மத்தை கேட்கிட்டு இருக்கான். கூட்டமே இல்ல, இது முட்டுச்சந்தல கூடுற கூட்டம். யோ ட்ரோன் ஷாட் மேல வச்சு எடுத்து அடிக்கிறாங்க, அவ்வளவு கூட்டம் தர்றது முட்டுச்சந்தா? திமுக கூட்டணி முதலமைச்சர் போறாரு, வெறும் ரோட பார்த்து கையமைச்சிட்டு போறாரு. இந்த பக்கம் உதயநிதி போறாரு, இந்த பக்கம் உதயநிதியை பார்த்த உடனே அவன் கிளம்பி உடனே போய்கிட்டு இருக்கான். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது கூட்டம் அங்கிருந்து கலைவ மறுக்கிறது. அப்போ தமிழக மக்களினுடைய ஆதரவு பெற்று ஒரு எழுச்சி மிகு ஒரு கூட்டத்தை அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் திமுக கூட்டணி கட்சிகளை கூட்டிக் கொண்டிருக்கிறது. மக்களை நம்பி களத்தில் நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி, இந்த பக்கம் கூட்டணி கட்சியை நம்பி களத்தில் இருக்கிறது திமுக. அப்ப ஏற்கனவே ஏகப்பட்ட கும்பல் இருக்கிற இடத்துல தேமுதிக போனீங்கன்னாக்க 10-11 தான். அப்போ இந்த பக்கம் அதிமுகவில் உங்களுக்கு சீட்டும் அதிகம் கிடைக்கும், நோட்டும் அதிகம் கிடைக்கும். இயல்பாகவே உங்களுடைய தொண்டர்கள் இணைந்து ஏற்கனவே கடந்த 10 ஆண்டு காலம் செயல்பட்டு இருப்பதால இவர்களுக்குள் எந்த பிணக்கும் இருக்காது, ஒத்துழைச்சு வேலை செய்வாங்க. அப்ப இதை எல்லாத்தையும் உதறி விட்டு ஒரு மாநிலங்களவை சீட்டையும் உதறி விட்டு நாங்க அங்கதான் போவோம் அப்படின்னாக்க உங்களுக்கு நீங்களே குழி தோண்டி அதுல போய் படுத்துவதற்கான வேலை நீங்களே பாத்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நீங்க விட்டுட்டு போனீங்கன்னாக்க, அதிமுக விட்டுட்டு போனீங்கன்னாக்க ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அதிமுகவிற்கு லாபம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. மீண்டும் ஒரு வரலாற்று பிழையை தேமுதிக செய்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்க சொல்றோம். 2016 விஜயகாந்த் அவர்கள் எடுத்த முடிவுல உறுதியாக இருந்திருந்து திமுக பக்கம் கூட்டணிக்கு போயிருந்தால் இன்றைக்கு ஒரு 20 எம்எல்ஏவாவது தேமுதிகவுக்கு இருந்திருக்கும். அன்றைக்கு சுதீஷும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அன்றைக்கு எடுத்த தவறான முடிவுகளுடைய விளைவை இன்றைக்கு வரைக்கும் தேமுதிக கொடுத்துக்கிட்டு இருக்கிறது என்பது மிகையாகாது. பொறுத்திருந்து பார்ப்போம். யாரு எந்த பக்கம் கூட்டணிக்கு போனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவலைப்பட போவது கிடையாது. மக்களை சந்தித்து விட்டார், மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டனர். அடுத்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான். நன்றி.